நீட் தேர்வு முடிவுகளை தேசிய முகமை வெளியிட்டது. நாடு முழுவதும் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற தேர்வினை 22 லட்சம் மாணவர்கள் எழுதினர். இதில் 12,36,000 மாணவர்கள் தகுதி பெற்றனர். மாணவர்கள் 5,14,063 பேரும், மாணவிகள் 7,22,462 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 6 பேர் என ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் 12,36,531 மாணவர்கள் தகுதி பெற்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை 1,35,715 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 76,181 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் 26,580 மாணவர்கள் தமிழ்வழி கேள்வித்தாள் மூலம் தேர்வு எழுதினர். நாடு முழுவதிலும் முதல் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த 6 மாணவர்கள் இடம் பிடித்துள்ளனர். 27வது இடத்தில் சூரிய நாராயணன், 50வது இடத்தில் அபினித் நாகராஜ், 61வது இடத்தில் புகழேந்தி, 63வது இடத்தில் ஹிருத்திக் விஜயராஜா, 78வது இடத்தில் ராகேஷ், 88வது இடத்தில் பிரஜன் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். கடந்த ஆண்டு நடந்த நீட் தேர்வில் தமிழகத்தில் 89,198 மாணவர்கள் தகுதி பெற்ற நிலையில் இந்த ஆண்டு தகுதி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பள்ளி தேர்வுகளைப் போன்றே நீட் தேர்வையும் கூடுதல் தேர்வாக நுழைத்து எழுத வேண்டும் என்று நீட் தேர்வில் தமிழக அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் சூரிய நாராயணன் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வில் நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சங்கர சுப்பிரமணியன், சுப்புலட்சுமி தம்பதியின் மகன் சூரிய நாராயணன் தமிழக அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். 12ஆம் வகுப்பில் 500க்கு 495 மதிப்பெண்கள் எடுத்த அவர் நீட் தேர்வில் 720க்கு 665 மதிப்பெண்கள் எடுத்து இந்திய அளவில் 27வது இடத்தை பிடித்துள்ளார். தந்தி டிவிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் பள்ளி தேர்வுகளை போன்றே நீட் தேர்வையும் அச்சமின்றி அணுக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த ரேங்க் எடுக்கிறதுக்கு. ரொம்ப பயப்பட வேண்டாம். நீங்க பயப்படாம ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் சும்மா என்சிஆர்டி மட்டும் படிச்சுக்கிட்டே இருங்க. எவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரி இது நீட்டுங்கிறது கூட ஒரு டெஸ்ட்டுன்னு நினச்சி படிங்க. படிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரேங்க் வந்துடும். என்சிஆர்டி ஃபோக்கஸ்டாக படிங்க, மக்கப் பண்ணாதீங்க, கான்செப்ட்ஸை கிளாரிட்டியோட புரிஞ்சு படிங்க, நிறைய கஷ்டமான சம்மா எடுத்து போடுங்க. டெல்லியில் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு செய்தியாளர்களை சந்தித்து ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து விளக்கம் அளித்தார். முதலில் விபத்தில் உயிரிழந்தோருக்கு அனைவரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகில் நடந்த இந்த விபத்து நாட்டையே உலுக்கியுள்ளது என்றும், இந்த சம்பவத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த அனைத்து குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் என்றும் தெரிவித்தார். மேலும் விமானம் புறப்பட்ட 6-7 நிமிடங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டது என தெரிவித்த அவர், விபத்திற்குள்ளான விமானம் முன்பு பாரிஸ், அகமதாபாத் உள்ளிட்ட இடங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இன்றி பயணம் மேற்கொண்டது என்றும் விளக்கினார். சம்பவ இடத்திலிருந்து கருப்பு பெட்டி மீட்கப்பட்டதுடன் அதன் தரவுகளை டீகோடிங் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், விமான விபத்து புலனாய்வு பணியகம் முழுமையாக விசாரணை நடத்திய பிறகு முழு விவரங்களும் தெரியவரும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் போயிங் 787 சீரீஸ் விமானங்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்ததாக தெரிவித்துள்ள அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் போயிங் 787 விமானங்களை தொடர்ந்து கண்காணிக்க உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஏற்கனவே 8 விமானங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக அனைத்து விமானங்களும் ஆய்வு செய்யப்படும் என நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். பயணிகளின் குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் செயல்முறையை எளிதாக்க ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர், உடல்களை அடையாளம் கண்டு அந்தந்த குடும்பங்களுக்கு வழங்குவதற்காக டிஎன்ஏ பரிசோதனையும் ஒருபுறம் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். டிஎன்ஏ சோதனை முடிந்தவுடன் விரைவில் உடல்கள் ஒப்படைக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்த அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, இந்த விபத்து மற்றும் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்ய உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அக்குழு அறிக்கை சமர்ப்பிக்க 3 மாதம் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களும் உயர்மட்ட விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் விளக்கியுள்ளார். கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட 18 மசோதாக்களில் 15 மசோதாக்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார்.
இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன உறுப்பினர் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் அளிக்கும் சட்ட மசோதா, தீயணைப்புத்துறை சட்டத்தை திருத்துவதற்கான சட்ட மசோதா, கடன் நிறுவனங்களின் வலுக்கட்டாய நடவடிக்கைகளில் இருந்து பொதுமக்களை காப்பதற்கான சட்ட மசோதா, தொழில் புரிவதை எளிதாக்கும் வகையில் கடைகள் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பான தொழிலாளர் சட்டங்களில் கடும் தண்டனைகளை குறைத்தல் உள்ளிட்டவற்றுக்கான சட்ட மசோதா, உயிரி மருத்துவ கழிவுகளை குவித்தல், அண்டை மாநிலங்களில் இருந்து கொண்டு வந்து கழிவுகளை கொட்டுவோர் மீது வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்குவதற்கான சட்ட மசோதா உள்ளிட்ட 15 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். அசல் ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே அசையா சொத்துக்களை பதிவு செய்யும் பதிவு சட்ட திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு ஆளுநர் அனுப்பி வைத்துள்ளார். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கம் செய்யவும் அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்ட மசோதா மற்றும் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான மசோதா ஆகிய 2 சட்ட மசோதாக்களை நிலுவையில் வைத்துள்ளார். திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் என்ற பெயரில் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் பேரணி நடைபெற்றது. டிவிஎஸ் டோல்கேட் அருகே தொடங்கிய பேரணி கல்லுக்குழி தலைமை தபால் நிலையம் வழியாக சென்று திருச்சி மாநகராட்சி அலுவலகம் அருகே நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திருமாவளவன், திமுக கூட்டணியில் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்ச்சிக்கு அனுமதி கிடைப்பதில்லை என்று தெரிவித்தார். இதுபோன்ற நெருக்கடிகளை 25 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சந்தித்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். எவ்வளவு தில்லுமுள்ளு அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும். இதே திருச்சியில் இந்த பேரணி நடத்துறதுக்கு முதல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாம ஆளுங்கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறோம். காவல்துறை சொன்னாங்க, எங்களுக்கு அனுமதி தர சொல்லி மேலிடத்துல இருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரல, அனுமதி இல்லைன்னாங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு காவல்துறை உயர் நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு, கொடிக்கம்பங்கள்லாம் வெளியேற்றணும், இடிக்கணும், அப்புறப்படுத்தணும். மற்ற கட்சி கொடிக்கம்பங்கள்லாம் அப்படியே இருக்கு. போலீஸுக்கும் ஹைவேஸுக்கும் இதுதான் ஒரு வாய்ப்புன்னு உடனே இறங்கிட்டான் களத்துல. சிறுத்தைகள் கொடியெல்லாம் இடிலான்றான். இவ்வளவு நெருக்கடிகளை தாங்கிக் கொண்டு இந்த களத்திலே நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கொடியேற்ற முடியவில்லை, பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை, பேரணி நடத்த முடியவில்லை, மாநாடு நடத்த முடியவில்லை. இப்படியெல்லாம் நெருக்கடிகள் 25 ஆண்டுகளாக. பாமக நிர்வாகி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இளைஞரை போலீசார் சுட்டு பிடித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியைச் சேர்ந்த பாமக நிர்வாகியான சக்கரவர்த்தி 2 தினங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். முன்விரோதம் காரணமாக ரெண்டாண்டி பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் சக்கரவர்த்தியை சுட்டுக் கொன்றதாக சந்தேகித்த போலீசார் அவரை பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது பிரபு தப்பிக்க முயன்றதாகவும் இதனால் காலில் சுட்டு பிடித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரபு வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். விசாரணையில் கடந்த மார்ச் 10ஆம் தேதி பாஜக நிர்வாகி சீனிவாசன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சக்கரவர்த்திக்கு தொடர்பு இருப்பதாக கூறி பழிக்கு பழியாக அவரை பிரபு கொன்றிருப்பதாக போலீஸ் வட்டாரத்தில் கூறப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே ஏடிஎம் மையத்தில் வைக்க எடுத்து செல்லப்பட்ட 29 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தனியார் ஏடிஎம்காக பணம் எடுத்து சென்ற நாகார்ஜுனை 3 பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறித்து சென்றுள்ளனர். இதனால் போலீசார் தனிப்படை அமைத்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கொள்ளையர்கள் சென்ற பைக் உரிமையாளரின் பகுதியும் நாகார்ஜுனின் பகுதியும் ஒரே பகுதி என்பதால் கொள்ளை சம்பவத்தில் அவருக்கும் தொடர்புள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்திய நிலையில் அதை முறியடிக்க ஈரானின் ஏவுகணை ஏவும் மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் பல ஏவுகணை ஏவும் மையங்களை தாக்கியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் வீடியோ வெளியிட்டுள்ளது. ஈரானின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை லான்ச்சர்களை தகர்த்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி கோப்பையை வென்று பல நாள் கனவை நனவாக்கியுள்ளது தென்னாப்பிரிக்கா. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 212 ரன்களும் தென்னாப்பிரிக்கா 138 ரன்களும் எடுத்தன. இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 207 ரன்கள் குவிக்க தென்னாப்பிரிக்கா சாம்பியன்ஷிப்பை வெல்ல 282 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. மூன்றாம் நாள் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க நட்சத்திர வீரர் மார்க்ரம் சதம் அடிக்க கேப்டன் பவுமா கால் சதைப்பிடிப்புடன் போராடி அரை சதம் அடித்து நம்பிக்கை அளித்தார். நான்காம் நாள் ஆட்டம் தொடங்கிய சில நிமிடங்களில் கேப்டன் டெம்பா பவுமா ஆட்டமிழந்தாலும் மார்க்ரம் பொறுப்புடன் விளையாடி அணியின் வெற்றியை உறுதி செய்தார். இறுதியாக கைல் வெரினே வெற்றி ரன்களை அடிக்க மகிழ்ச்சியில் துளைத்தனர் தென்னாப்பிரிக்க ரசிகர்கள். மார்க்ரம் அபார சதம், ரஃபாடா லுங்கினிகிடியின் அபார பந்துவீச்சு தென்னாப்பிரிக்காவின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியது. இதன் மூலம் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி கோப்பையை வென்ற தென்னாப்பிரிக்கா பல ஆண்டுகால ஏக்கத்தை தணித்தது. கேப்டனாக டெஸ்டில் தோல்வியையே சந்திக்காமல் தென்னாப்பிரிக்காவை சாம்பியன் டீமாக வழிநடத்திய டெம்பா பவுமாவை கிரிக்கெட் உலகம் புகழ்ந்து வருகிறது. டெம்பா என்றால் நம்பிக்கை என்ற பெயர் அர்த்தத்தை சுட்டிக்காட்டி பவுமாவை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். டிஎன்பிஎல் போட்டியில் கோவை கிங்ஸை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ஹாட்ரிக் வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி பேட்டிங் செய்த கோவை அணி 19.4 ஓவர்களில் 10 விக்கெட் இழப்பிற்கு 144 ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 15.1 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன்களை எடுத்து அபார வெற்றி பெற்றது. இதில் அபராஜித் 48 ரன்களும் ஆஷிக் 35 ரன்களும் எடுத்தனர். இந்த போட்டியில் 4 விக்கெட்டுகளை எடுத்த அபிஷேக் தன்வார் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் விளையாடிய 3 போட்டிகளையும் வென்ற சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் புள்ளி பட்டியலில் முதலிடத்திலும் சேலம் அணி 2ஆம் இடத்திலும் உள்ளன. மேலும் கோவை கிங்ஸ் அணிக்கு இது தொடர்ச்சியான 3வது தோல்வியாகும். எனவே இந்த அணி புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது.